ஜோ சந்துரு கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் ஜோவை விசாரணை செய்ய சிறப்பு விசாரணை அதிகாரியாக மைக் என்ற மைக்கேல் நியமிக்கப்பட்டார். மைக் திறமையான அதிகாரி மற்றும் புத்திசாலி. குற்றங்களுக்கு பின்னால் உள்ள உண்மையான காரணத்தை கண்டறிவதில் மிகவும் திறமையானவர். ஜோ சிறையிலிருந்து விசாரணைக்கு எடுக்கப்படுகிறார். மைக் மற்றும் ஜோ எதிரெதிரே உட்கார்ந்து இருக்கிறார்கள். மைக் ஜோவிடம் நீதான் சந்துருவை கொலை செய்தாயா என்று கேட்கிறார். அதற்கு ஜோ நான் இல்லை என்கிறார். இதை கேட்ட மைக் சந்துரு கொலை செய்யப்பட்ட கத்தியில் உன்னுடைய கைரேகை தான் இருக்கிறது. அப்படி இருக்கும் போது நீ இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அதற்கு ஜோ சார் நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை எடுத்து வேற யாராவது ஒருவர் கொலை செய்தில் அது நீங்க கொலை செய்ததாக ஒத்துக்கொள்வீங்களா? சந்துரு என் உயிர் நண்பன், அவனை நான் எப்படி கொலை செய்திருப்பேன்? நான் கொலை செய்யவில்லை என்று என்னால் நிரூபிக்க முடியும். அது மட்டுமின்றி யார் கொலை செய்திருப்பார் என்று எனக்கு தெரியும். இதை கேட்ட மைக் நீ சொல்றதும் சரிதான், நீ கொலை செய்யாதற்கான ஆதாரங்களை கொடு. அது மட்டுமின்றி சந்துருவை கொலை செய்தது யார் என்று கேட்கிறார். அதற்கு ஜோ யார் என்று என்னால் கூற முடியாது, ஏனா அதற்கான ஆதாரம் என்கிட்ட இல்லை. அது மட்டுமல்லாமல் சந்துரு கொலை செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். அதற்கு நான் உள்ளே இருக்க வேண்டும் என உங்க மேல நம்பிக்கை இருக்கு. யார் அதுன்னு நீங்க கண்டுபிடிங்க, என்னால குழு மட்டும்தான் தர முடியும். மைக்கும் என்ன குழு என்று கேட்கிறார். ஜோ உடனே குழு தரேன், அதற்கு முன் ஒரு கதை சொல்லட்டா சார்?